Hi students, welcome to Suresh Chemistry YouTube channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸில் நம்ம ஹார்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சீரீஸில் நம்ம இன்னைக்கு என்ன கொஸ்டின் பார்க்க போகிறோன்றதை பாருங்கள். இந்த கொஸ்டின் கவனிங்க. The position of three elements A, B and C in the periodic table are shown below. ஒரு 3 எலிமெண்ட்ஸோட பொசிஷன் கொடுத்துருக்காங்க. A என்ற எலிமெண்ட்டு, B என்ற எலிமெண்ட்டு, C என்ற எலிமெண்ட், இந்த 3 எலிமெண்ட்டும் பீரியாடிக் டேபிளில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பீரியட், இது குரூப் நம்பர், இது பீரியட் குரூப் 16 குரூப் 17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பீரியடில் எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை. தேர்ட் பீரியடில் பாருங்கள், இப்போ A என்ற எலிமெண்ட் வந்து தேர்ட் பீரியட்லேயும் 17th குரூப்பில் இருக்குது. அடுத்து B என்ற எலிமெண்ட்ஸ் வந்து 5th பீரியடு 16th குரூப்பில் இருக்குது. C என்ற எலிமெண்ட்ஸ் வந்து again 5th பீரியட் 17th குரூப்பில் இருக்குது. அப்போ the position of 3 elements are given. A, B, C ன்னு ஒரு 3 எலிமெண்ட்டுடைய பொசிஷன் கொடுத்துருக்காங்க பீரியாடிக் டேபிளில். அது என்ன எலிமெண்ட் அப்படின்னு கொடுக்கல. இதை பேஸ் பண்ணி ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. முதல் கொஸ்டின், ஸ்டேட் வெதர் C is a metal or நான் மெட்டல். C வந்து ஒரு மெட்டலா நான் மெட்டலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், ஸ்டேட் வெதர் C is more reactive or less reactive than A. C வந்து ஏவை விட மோர் ரியாக்டிவா இல்லை லெஸ் ரியாக்டிவா அப்படின்னு செகண்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வில் C be larger or smaller size than B? C வந்து Bயை விட லார்ஜர் சைஸா இல்லை ஸ்மாலர் சைஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின், விச் டைப் ஆஃப் அயான், கேட்டயான் ஆர் ஆனயான் will be formed by element C? C வந்து என்ன டைப்பான அயானை கொடுக்கும், கேட்டயானை கொடுக்குமா இல்லை ஆனயானை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டாலிருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 1 கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஸ்டேட் வெதர் C is a metal or நான் மெட்டல். C வந்து ஒரு மெட்டலா இல்லை நான் மெட்டலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. C எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பீரியட்ல இருக்கு. அதே மாதிரி குரூப் நம்பர் 17ல இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் குரூப் நம்பர் 17, இந்த குரூப் நம்பர் 17 அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன ஃபேமிலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேம் ஆஃப் த ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோஜன்ஸ். அந்த நேம் ஆஃப் த ஃபேமிலி வந்து ஹாலோஜன். அப்போ இது வந்து ஹாலோஜன் ஃபேமிலியை சேர்ந்தது. C வந்து ஹாலோஜன் ஃபேமிலியை சேர்ந்தது. இப்போ குரூப் நம்பர் 17ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு எவ்வளோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஒரு எலிமெண்ட்டுக்கு 7 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது வந்து நான் மெட்டல். அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். ஆக்டேட் ஸ்ட்ரக்சருக்காக ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணும். இது ஒரு நான் மெட்டல். அப்போ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 1, 2, 3 இருந்துச்சுன்னா அது மெட்டல்ஸ். 4 இருந்துச்சுன்னா இட் மே பி மெட்டல், மெட்டலாய்டு ஆர் நான் மெட்டல். 5 இருந்துச்சுன்னா அது நான் மெட்டல். 6, 7 இருந்தாலும் நான் மெட்டல்ஸ். ஓகே, இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இந்த C என்ற எலிமெண்ட்டு குரூப் 17ல இருக்குது. 17th குரூப்புக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7. அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் இருந்தால் அது ஒரு நான் மெட்டல். அது ஒரு எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட். அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். அப்போது ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து C இஸ் ஏ நான் மெட்டல். C வந்து ஒரு நான் மெட்டல். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவுட்டர் மோஸ்ட்டில் 5 எலக்ட்ரான்ஸ் இருந்தாலோ 6 இருந்தாலோ 7 இருந்தாலும் நீங்கள் அதை நான் மெட்டல் அப்படின்னு எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின், பிக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸ்டேட் வெதர் C is more reactive or less reactive than A. C வந்து ஏவை விட மோர் ரியாக்டிவா லெஸ் ரியாக்டிவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஏவும் ஒரு ஹாலஜன் ஃபேமிலி தான். C மாதிரி A கூட ஹாலஜன் ஃபேமிலி தான். ஆனால் இது எந்த பீரியடில் இருக்குன்னா தேர்ட் பீரியடில் இருக்குது. A வந்து தேர்ட் பீரியடில் இருக்குது. C வந்து பார்த்தீங்கன்னா 5th பீரியடில் இருக்குது. அப்போது இந்த எலிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மாலர் சைஸ் இருக்கும். A வந்து ஸ்மாலர் சைஸ். ஏன்னா குரூப் வைஸாக நம்ம மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து 3 ஷெல்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5th பீரியடில் வந்து 5 ஷெல்ஸ் இருக்கும். அப்போ C வந்து லார்ஜர் சைஸ், A வந்து ஸ்மாலர் சைஸ். இந்த எலிமெண்ட் வந்து நேச்சுரலாகவே என்ன பண்ணும், இட் ஹாஸ் எ டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான். எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணும்.
ஏன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கிறதுனால இது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸு. அப்போது ஸ்மாலர் சைஸ் ஆட்டம் தான் என்ன பண்ணும், அதனுடைய நியூக்ளியஸ் வந்து எலக்ட்ரான்ஸை என்ன பண்ணும், ஸ்ட்ராங்காக அட்ராக்ட் பண்ணும். அப்போது வென் சைஸ் இன்க்ரீசஸ், நான் மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரியாக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்மாலர் சைஸ் ஆட்டம் மோர் ரியாக்டிவ், லார்ஜர் சைஸ் ஆட்டம் லெஸ் ரியாக்டிவ். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வந்து லெஸ் ரியாக்டிவ் தென் ஏ. சி இஸ் லெஸ் ரியாக்டிவ். சி இஸ் லெஸ் ரியாக்டிவ் தென் ஏ. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சி வந்து லார்ஜர் சைஸ் ஆட்டம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அப்போ கெமிக்கலி வந்து இது லெஸ் ரியாக்டிவ். நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது. வில் சி பி லார்ஜர் ஆர் ஸ்மாலர் தேன் பின்னு கேட்டிருக்காங்க. சி வந்து பியை விட லார்ஜரா ஸ்மாலரா. இப்போ ரெண்டுத்தோட பொசிஷன் பாருங்க, இது ரெண்டுமே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th பீரியடில் தான் இருக்குது. பியும் 5th பீரியட் தான், சியும் 5th பீரியட் தான். 5th பீரியடில் வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் சேமாக இருக்கும். இதுலேயும் 5 ஷெல்ஸ் தான் இருக்கும், இதுலேயும் 5 ஷெல்ஸ் தான் இருக்கும். அக்ராஸ் த பீரியட் வந்து நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து சேமாக இருக்கும். when you move from left to right, பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது என்ன ஆகும்னு கேட்டால் அட்டாமிக் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் டாப் டு பாட்டம் வந்தீங்கன்னா, குரூப் வைஸாக வந்தீங்கன்னா அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும், லெஃப்ட் டு ரைட் வந்து சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். எதனால் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து ரிமைன் சேம். when you move from left to right, nuclear attraction increases. நியூக்ளியர் அட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ லெஃப்ட் டு ரைட் வந்து சைஸ் டிக்ரீசஸ். அப்போ சி இஸ் ஸ்மாலர் தேன் பி. இப்போ ஆன்சர் வந்து சி இஸ் ஸ்மாலர் தேன் பி. இந்த ட்ரெண்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் போகும்போது சைஸ் டிக்ரீஸ் ஆகும். அதே நீங்கள் டாப் டு பாட்டம் மூவ் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏவை கம்பேர் பண்ணும்போது சி லார்ஜர் சைஸாக இருக்கும், ஏன்னா அது குரூப் வைஸாக பார்க்குறோம். பிஏ கம்பேர் பண்ணும்போது சி வந்து ஸ்மாலர் சைஸாக இருக்கும், ஏன்னா அக்ராஸ் த பீரியட் வந்து அட்டாமிக் சைஸ் வந்து உங்களுக்கு டிக்ரீசஸ். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இந்த லாஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது விச் டைப் ஆஃப் அயான், கேட்டயான் ஆர் ஆனயான் வில் பி ஃபார்ம்டு பை எலிமெண்ட் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சி வந்து என்ன டைப்பான அயானை கொடுக்கும். ஆக்சுவலாக சியோட வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7. யூஸ்வலாக 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணும், டு ரீச் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் இட் வில் கெயின் 1 எலக்ட்ரான். அப்போது சி என்ற எலிமெண்ட்டு அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7 இருக்குது, வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்குது. அது இன்னொரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி என்னவா மாறும், ஆக்டேட் ஸ்ட்ரக்சராக மாறும். எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணால் என்ன சார்ஜ் வரும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஒரு ஆட்டம் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணால் பாசிட்டிவ் அயனாக மாறும். அதுவே எலக்ட்ரான்ஸை வந்து அது கெயின் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அயனாக மாறும். நெகட்டிவ் அயன் தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆனயான் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்கு இது ஆனயானாக மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 7 இருக்குது. ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணதுக்கப்புறம் அது என்னவா மாறும், ஆக்டேட் ஸ்ட்ரக்சராக மாறும். டு அட்டைன் ஆக்டேட் ஸ்ட்ரக்சர் இட் வில் கெயின் 1 எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணிச்சுன்னா சி வில் பிகம் சி மைனஸ். ஓகே, அப்போ இது வந்து என்ன டைப்பான அயனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனயானை கொடுக்கும். ஸோ சி வில் ஃபார்ம் ஆனயான். ஓகே, அப்போ சி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சி இஸ் எ மெட்டலா நான் மெட்டலா கேட்டிருக்காங்க. சி வந்து ஒரு நான் மெட்டல், ஏன்னா அது குரூப் 17 சேர்ந்தது, ஹாலஜன் ஃபேமிலியை சேர்ந்தது, நான் மெட்டல். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 7 இருக்கு. நெக்ஸ்ட் சி வந்து மோர் ரியாக்டிவா லெஸ் ரியாக்டிவ் தென் ஏன்னு கேட்குறாங்க. சி வந்து லார்ஜர் தேன் வந்து ஏவா இருக்கு சைஸ். இது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். இது வந்து லெஸ் ரியாக்டிவ் தேன் ஏ. நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சியும் கம்பேர் பண்ணுறாங்க. சி வந்து ஸ்மாலர் சைஸ் தேன் பி பிகாஸ் அக்ராஸ் த பீரியட் வந்து என்ன ஆகுது கேட்டிங்கன்னா சைஸு டிக்ரீஸ் ஆகுது. லாஸ்ட் கொஸ்டின், சி வந்து ஒரு நான் மெட்டல், வேலன்ஸ் எலக்ட்ரான் 7 இருக்கிறதுனால அது எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணும், அது ஒரு ஆனயானை கொடுக்கும். அப்போ வாட் டைப் ஆஃப் அயான் ப்ரொடியூஸ்டு பை சி அப்படின்னு சொன்னால் ஆனயானை கொடுக்கும். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் இதே மாதிரி நம்ம ஆர்ட் கொஸ்டின்ஸ் வந்து போட்டுகிட்டே இருப்போம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.